தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது, நான் எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் எனக்கு வந்து தாகம் அடங்க மாட்டேங்குது, அதே மாதிரி எனக்கு தண்ணி குடித்தா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய வாட்டர் தாராளமாக எடுத்துக்கோங்க. அது என்ன வாட்டருங்கிறத பார்த்துக்கலாமா? அதாவது ஒரு லெமன் ஹாஃபாக கட் பண்ணிடுங்க, அதே மாதிரி குக்கும்பர் லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, புதினா லீஃபு போட்டு நார்மலாக ஒரு 1 hour வந்து வாட்டர்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் தண்ணி தாகம் எடுக்கும்போது அந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கோங்க. எதுக்காக வந்து இந்த தண்ணியை எடுத்துக்க சொல்கிறேன்னா, இப்போ ஈவன் வந்து கிளைமேட் சேஞ்சஸில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். அதனால் என்ன ஆகுன்னா, வாட்டர் எடுத்துக்கும் போது உங்களுக்கு டீஹைட்ரேஷனை வந்து நார்மலைஸ் பண்ணும். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடியை வந்து டீடாக்ஸிஃபை பண்ணும். மூணாவது பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கொலாஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். அதேமாதிரி இந்த வாட்டர் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது ஹோல் டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும். எதனாலன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஹோல் டேவே வந்து ரொம்ப